நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு, பிறக்கப் போகும் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு முதல் நாள் திங்கட்கிழமை பிறக்குது. இந்த புத்தாண்டு உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் நல்ல சுகங்களையும் வாழ்க்கையில அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்குவதா இருக்கட்டும். மாலை நேரத்தில் கோயில்களில் சிறப்பு வழிபாடுலாம் நடைபெறும். பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை நடத்திவாங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 2024ஆம் ஆண்டுல சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. குரு பயிற்சி மட்டுமே மே 1ஆம் தேதி இருக்குது. குரு பகவான் மே 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போறாரு. சனி பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி அமைத்து பயணம் செய்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாரு. ஆங்கில புத்தாண்டான 2024 கன்னி லக்னத்துல பிறக்குது. அதோடு வருடம் பிறக்கும் போது சமயத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் நிகழ இருக்கும் கிரக மாற்றங்களையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டா இருக்கும். அதே சமயம் உலக அளவுல இயற்கை சீற்றங்களால பாதிப்புகள், பெரிய தலைவர்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம், இந்திய அரசியல்ல குறிப்பிடத்தகுந்த மாற்றம், அறிவியல்ல புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவத்துல இந்தியாவின் மதிப்பு கூடும், பிரபலங்களோட உடல்நலத்துல பாதிப்பு, வலைத்தள வளர்ச்சி அப்படின்னு அனைத்திலும் ஏற்றமும் மாற்றமும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே எல்லோரும் பிள்ளையாரையும் பெரிய மகான்களையும் கும்பிட்டு வர்றது நல்லது. 2024ஆம் வருடம் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அந்த வகையில இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பாக்கியங்களை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். யோசித்து செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு யோகம் செய்யக்கூடியதாவே தான் இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு, இந்த பிறக்க போகும் ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் வழங்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். 7 சனியின் ஆதிக்கத்தோட பிறக்குது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம். உங்கள் ராசியிலேயே ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கம் மேலோங்கி இருக்குது. அதனால எதையும் துணிந்து செய்ய முடியாது. எதிலும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும். அதே மாதிரி அனுபவஸ்தர்களோட ஆலோசனை உங்களுக்கு அவ்வப்போது கை கொடுத்து உதவும். புத்தாண்டு தொடக்கத்திலேயே ராகுவும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. அதனால ஏற்றமும் இறக்கமும் கலந்த வாழ்க்கை தான் அமையும். வரவும் செலவும் சமமாகி போகலாம். உங்களுக்கு பண நெருக்கடி அதிகரித்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும். இருந்தாலும் உங்க ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்துல இருக்கிறதால தேவைக்கு ஏற்ப தொகை அப்படிங்கிறது கிடைக்கும். பாக்கியஸ்தானத்துல புதனும் சுக்கிரனும் இருக்கிறதால தொழில் மற்றும் உத்தியோகத்துல எல்லாம் திடீர் முன்னேற்றம் உண்டு. தொழில் ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது. அதனால அரசு வழியில நல்ல ஆதாயம் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கெல்லாம் அது கைகூடும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகார அந்தஸ்து அப்படிங்கிறது உண்டு. 7 சனி முதல் சுற்றாவோ 3வது சுற்றாவோ இருந்துச்சு அப்படின்னா எதிர்பாராத விரயங்களும் இன்னல்களும் அதிகரிக்கும். அதே 2வது சுற்றா இருந்துச்சு அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. எப்படி இருந்தாலும் விரயச்சனின் ஆதிக்கம் இருக்கிறதால ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன், சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம். இந்த ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ராகுவால எதிர்பாராத நேரத்தில் பொருள் வரவு, பண வரவு இதெல்லாம் உண்டு. ஆனால் முதல் பாதியில் குருவால நிதி நிலைமை சீராக இருக்கும் உங்களுக்கு. 2ஆம் பாதியில் பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு சாதகமாக செல்லும் போதெல்லாம் பணத்தட்டுப்பாடு இருக்காது. ஆனால் விரயச்சனியால் எதிர்பாராத செலவுகள்லாம் ஏற்படும். குறிப்பாக வயதில் முதிய மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மருத்துவ செலவு அதிகம் ஏற்படும். வரவுக்கு மீறி சில சமயங்களில் செலவு அப்படிங்கிறது உண்டு. தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு ஆண்டின் முதல் பாதியில லாபகரமான அமைப்புல இருக்கிறதால லாபத்தை கொடுப்பாரு. 2ஆம் பாதியில உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப பலன் அப்படிங்கிறது உண்டு. குருவின் பார்வையால வியாபாரிகள், தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபகரமான ஆண்டா இருக்கும். மீனராசிக்கு 7 சனி நடந்தாலும் வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது. உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாட்டு முயற்சி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ராகு மற்றும் கேதுவோட அமைப்பால திருமண யோகம்லாம் உண்டு. ஆண்டின் 2ஆம் பாதியில குருவின் பார்வை 7ஆம் வீட்டுல இருக்குது. இந்த 2024 குரு பயிற்சிக்கு பிறகு 7ஆம் வீட்டுல இருக்கிறாரு குரு. குருவோட பார்வையால திருமண யோகம் கைக்கூடி வரும். காதல் திருமணம், வேற்றுமொழி காதல் திருமணம், அதே மாதிரி வெளிநாட்டவர்களை திருமணம் செய்வது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம், காதல் எல்லாம் கேதுவால சோதனைகள்லாம் வரும். அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு புரிஞ்சுக்கிட்டு பேசி தீர்க்க முயற்சி செய்யணும்.
வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி போட்டியாளர்கள் வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுடைய வசமே ஈர்க்க முடியாதது போல நினைப்பீங்க. அவங்களை எப்படி திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிறதுல மட்டும் அதிக கவனத்தை செலுத்தணும். அளவுக்கு அதிகமாக கொள்முதல் செய்யும் பொழுது கவனத்தோடு இருக்கணும். ஒருத்தர் நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா அவர்களிடத்துல கடன் தொகையை செலுத்துவதில் கரெக்டாக இருந்துக்கணும். ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாக்கை நம்ம காப்பாற்றிக்கிறது தான் நல்லது. அவங்களுக்கும் சிரமத்தை கொடுக்காது, மீனராசிக்காரர்களும் அதிகமாக கஷ்டப்பட வேண்டியதில்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை எல்லாத்தையுமே பெருக்கிக்குவீங்க. வண்டி வாகன வசதிகள்லாம் உண்டு. விருதுகளும் பாராட்டுகளும் கூட கிடைக்கும். கிடைத்த வாய்ப்பை மீனராசிக்காரர்கள்லாம் பயன்படுத்திக்கணும். நேரத்திற்கு உங்களுடைய வேலைகளை முடிச்சு கொடுத்து நல்ல பெயர் எடுப்பீங்க. சக கலைஞர்களுடெல்லாம் பகைமை ஏற்படுத்துவதை தவிர்த்துக்கணும். மாணவர்கள்லாம் படிப்புல ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மட்டுமின்றி அனைவரும் பாராட்டும் அளவுக்கு நீங்க நடந்துக்குவீங்க. சிலருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது படிக்கும் போதே கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பலர் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். மேலிடத்துல இருந்து முழு ஆதரவு உங்களுக்கு உண்டு. உங்களுடைய சொல்லுக்கு தனிப்பட்ட மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும். பொருளாதார நிலையில நல்ல திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தினரோட தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க. மற்றவர்களோட பிரச்சனைகள்ல தலையிடாம உங்களுடைய பணிகள்ல கவனத்தை செலுத்துறது அவசியம். மீனராசிக்காரர்கள் எல்லாருமே பெண்களுக்கெல்லாம் குடும்பத்துல இந்த புத்தாண்டுல விரயங்கள் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். மீனராசி பெண்களுக்கெல்லாம் வீடு மாற்றம் இடமாற்றம்லாம் ஒரு சிலருக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் விட்டு கொடுத்து போகணும். ஏழரைச்சனையின் ஆதிக்கம் இருக்கிறதால எதையும் சிந்தித்து செயல்படுறது தான் நல்லது. உற்றார உறவினர்களோடலாம் அதிக பகை அப்படிங்கிறது அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில சுப செலவுகள்லாம் உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கெல்லாம் மாறுதல் அப்படிங்கிறது கிடைக்கலாம். அரசு வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது கைக்கூடி வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த ஆண்டு வேலைக்கு போகும் பெண்கள்லாம் ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். சிலருக்கெல்லாம் திடீர் திருமண வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாத மீனராசி பெண்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். மறைமுக சேமிப்புகள் உங்களுக்கு தக்க நேரத்துல உதவி செய்யும். இந்த 2024ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்கள்லாம் உங்க ராசியில உள்ள ராகு பிரம்மாண்டமா யோசிக்கவும் செயல்படும் வைப்பாரு. எந்த விஷயமா இருந்தாலும் நிதானமா யோசித்து முடிவெடுங்க. அதிக செலவுகளை கட்டுப்படுத்த அதை சுப செலவுகளா மாத்திக்கிறது நல்லது. மீனராசிக்காரர்கள் எல்லாருமே ஏழரை சனியின் ஆதிக்கம் இருக்கிறதால ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுப்பாரு. குரு பகவான் மற்றும் சிவபெருமான உங்களால முடியும் பொழுது போய் வழிபட்டுட்டு வாங்க. வீட்டுல விசேஷம் பூஜைகள்லாம் அதிகம் செய்யலாம். அதன் மூலியமா ஒரு சுப செலவு வரும். இந்த 2024ஆம் ஆண்டு உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் செலவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிக கவனம் செலுத்தணும். அமாவாசை நாட்கள்ல வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை மாணவர்களோட படிப்புக்கும் ஏழை பெண்களோட திருமணத்திற்கும் உதவி செய்யுங்க. இதுவரைக்கும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த காரியங்கள் தடையில முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த தடையெல்லாமே விலகி முன்னேற்ற பாதையில நீங்க அடியெடுத்து வைப்பீங்க.